ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய சிலபஸ் ஆகட்டும் புதிய சிலபஸ் ஆகட்டும், சோ ஒரு சில டாபிக் எல்லாமே சேஞ்ச் ஆகாம இருக்கும். சோ அதுல சேஞ்ச் ஆகாம இருக்கக்கூடிய பிரித்து எழுதுதல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய புது புக்கு, பழைய புக்கு, அதுக்கப்புறம் பிவைக்யூல கேட்ட கேள்விகள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 பிரித்தெழுதுக கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ பிரித்தெழுது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பிரிச்சு எழுதுறது ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா பொருள் பொறுத்து ஒரு சிலது பிரிச்சு எழுதுற மாதிரி வரும். சோ 2 வகையான பிரித்தெழுதல் இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசமான பிரித்தெழுதல் இருக்கு. சோ ஸ்கூல் படிக்கும் போது ஆகட்டும், இல்ல நம்ம எக்ஸாம் எழுதும் போதே ஆகட்டும், ஒரு சில பிரித்தெழுதுகளா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும். பார்த்த உடனே தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வருமானா கண்டிப்பா வராது. ஓகேங்களா? சோ கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கக்கூடியது, புணர்ச்சி விதியிலேயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடியது, அதே மாதிரி பொருள் வச்சு பிரிக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. அதனாலதான் பிரித்தெழுதுகளை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது. ஏன்னா ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியே இருக்கும். 2 எப்படியாவது ஒமிட் பண்ணிடலாம். ஆனா மீதி 2 கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை எப்படி பொருள் வச்சு பிரிச்சிருக்காங்களா, புணர்ச்சி விதி வச்சு பிரிச்சிருக்காங்களா, இல்ல இப்படி வருமா அப்படி வருமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லயே என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா தப்பானதை சூஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? சோ அதனால இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கேள்விகள் இருக்கு. பிரித்தெழுதல்ல 500 கொண்டு வந்திருக்கேன். சோ 500யுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஆன்சர் நான் தான் சொல்லுவேன். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நான் கொஸ்டின் சொல்லும் போதே நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சோ ஒரு நோட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க. சோ ஈஸியா இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வித்தியாசமா வர்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க கரெக்ட்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு அது தப்பா இருக்கும். நான் சொல்லும் போது தவறா இருக்கும். சோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தப்பா சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியாதது, சரின்னு நினைச்சிட்டு இருந்து அது தவறா போறது, வித்தியாசமா இருக்கிறது, இந்த 3ஐயும் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே புரட்டிட்டு போனா போதும். இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கிறதாகட்டும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது சும்மா ஓரலா நீங்க டெஸ்ட் மாதிரி அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்க்கலாமா? 500மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ ரொம்ப 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 முக்கியமானது எல்லாமே எடுத்துட்டு இருந்திருக்கேன். 500மே நம்ம பார்க்கலாம். பாருங்க, பிரித்தெழுதுக. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ தான் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் நாங்க போட்டாலுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே. ஓகேவா? சோ எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் தொலைவில்லை. ஓகேவா? சோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, இப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ நான் தொலைவில்லை அப்படிங்கறத நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் சேரும் போது இடையில உங்களுக்கு, அதாவது நான் அப்படிங்கிறது என்ன, ஓர் எழுத்து. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி சேரும் போது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வல்லினம் மிகும். அப்ப மிகுந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இதுல வர உகரம் போய் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே பிரகாரம் இது சேர்ந்துரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிணி நோய் உற்றார். இது எப்படி பிரியும் அப்படின்னா, பிணி நோய் உற்றார் அப்படின்னு பிரியும். உற்றோர். ஓகேவா? உற்றார்னா உற்றார் எழுதிக்கோங்க, உற்றோர்னா உற்றோர் எழுதிக்கோங்க. அப்ப பிணி நோய் உற்றோர். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடியது மட்டும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே பிரகாரம் பிணி நோய் உற்றோர் அப்படின்னு ஆயிரும். அடுத்து எழுந்தெதிர். இது எப்படி பிரியும் அப்படின்னா, எழுந்து எதிர் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? இதுல வரக்கூடிய உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே பிரகாரம் எழுந்தெதிர் அப்படின்னு ஆயிரும். அடுத்து அறிவுண்டாக. இது எப்படி பிரியும், அறிவு கூட்டல் உண்டாக. அப்ப என்ன ஆகும், இதுல வரக்கூடிய உகரம் கெட்டுரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. சோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற அந்த விதி பிரகாரமும் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே பிரகாரமும் அறிவுண்டாக அப்படின்னு ஆயிரும். அடுத்து இயல்பீராறு. இது எப்படி பிரியும் அப்படின்னா, இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு. ஈர் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது பொருள் வரும். ஓகேவா? சோ இயல்பு ஈர்
ஆறு அந்த மாதிரி உங்களுக்கு போகும். இதுல இருக்கக்கூடிய அந்த உகரம் கெற்றும், அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சோ இங்க ஸ்ட்ரெயிட்டாவே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் இயல்பீர் ஆறு அப்படின்னு ஆகும். அடுத்து நன்மொழி. நன்மொழி என்ன ஆகும்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு ஆகும். இந்த நன்மை அப்படிங்கிற இடத்துல ஈறு போதல் நடக்கும். சோ அப்ப நன்மொழி அப்படின்னு ஆயிரும். அடுத்து தொழுதேத்தி அப்படிங்கிறது என்ன ஆகும்? தொழுது ஏத்தி. சோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல்வேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் தொழுதேத்தி அப்படின்னு ஆயிரும். அடுத்து நல்லறம். ஓகேவா? சோ நல்லறம் என்ன ஆகும்? நன்மை கூட்டல் அறம் அப்படின்னு ஆகும். சோ இந்த இடத்துல மை விகுதி போகும். அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் தெரிதல் பிரகாரம் நல்லறம் அப்படின்னு ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற பிரகாரம் இல் டபுள் ஆகும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் நல்லறம் அப்படின்னு ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கிடர். இது என்ன ஆகும்? எனக்கு கூட்டல் இடர் அப்படின்னு ஆகும். சோ இதுவும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து உண்டென்று. இது என்ன ஆகும்? உண்டு என்று அப்படின்னு பிரியும். அடுத்து ஆறளவு. சோ ஆறளவு அப்படிங்கிறது அருமை கூட்டல் அளவு அப்படின்னு பிரியும். ஆர் அளவு அப்படின்னு பிரிக்க கூடாது, அருமை அளவு அப்படின்னு பிரியும். ஓகேவா? அடுத்து கருங்கோள். கருமை கோள் அப்படின்னு பிரியும். இதெல்லாமே பண்பு தொகையில வரக்கூடியது. ஓகேவா? சோ ஆறளவு அருமை கூட்டல் அளவு, கருங்கோள் கருமை கூட்டல் கோள். அடுத்து பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன். அடுத்து வழி ஒழுகி. இது என்ன ஆகும்? வழி கூட்டல் ஒழுகி அப்படின்னு ஆகும். அடுத்து எல்லரு. எல் கூட்டல் அரு. தனிக்கூறில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிரும் உங்களுக்கு? இந்த இடத்துல ஒற்று தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அதாவது இந்த இடத்துல தனிக்கூறில் இருக்கும், பக்கத்துல ஒற்று வரும், வரக்கூடியது உயிரா வரும். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும்னா இது டபுள் ஆகி அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் எல்லருன்னு ஆயிடும். ஓகேங்களா? சோ தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அடுத்து புல்லரு. இதுவும் அதே மாதிரிதான், புல் கூட்டல் உரு, புல் உரு. ஓகேவா? அப்ப புல் கூட்டல் உரு. அடுத்து அரும்பெறல். இது என்ன ஆகும்? அருமை கூட்டல் பெறல் அப்படின்னு ஆகும். அடுத்து பெரும்பெயர். இதுவும் பாத்தீங்கன்னா பண்பு தொகை. சோ பெருமை கூட்டல் பெயர். அவ்வூர். அவ்வூர் அப்படிங்கிறது ஆ கூட்டல் ஊர் அப்படின்னு ஆகும். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்படு மெய்யான இவ்வு தோன்றி சேரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் பிரகாரம் டபுள் ஆகி அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் ஆ கூட்டல் ஊர் அப்படிங்கிறது அவ்வூர் அப்படின்னு ஆயிரும். பெருங்குடி அப்படிங்கிறது பெருமை கூட்டல் குடி அப்படின்னு ஆயிரும். புகுந்தீங்கு. அது பாத்தீங்க அப்படின்னா புகுந்து கூட்டல் ஈங்கு அப்படின்னு ஆகும். ஓகேவா? அடுத்து பெண் அணங்கு. சோ இது பாத்தீங்கன்னா பெண் கூட்டல் அணங்கு. ஒரு சிலது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக்குதான் இல்லையா? சோ அந்த வார்த்தைய அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அத பொறுமையா நிறுத்தி நிதானமா படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு சில இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப பெண் அணங்கு அப்படிங்கறத எப்படி பொறுமையா படிக்கலாம்? பெண் அணங்கு அப்படின்னு பொறுமையா படிக்கலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? பெண் அணங்கு அப்படிங்கிறது உங்களுக்கே அது தனியா பிரிஞ்சு தெரியும். ஓகேவா? அடுத்து நற்றிரம். நற்றிரம் பாத்தீங்க அப்படின்னா நன்மை கூட்டல் திறம் அப்படின்னு ஆகும். நற்றிரம் என்ன ஆகும்? நன்மை கூட்டல் திறம். அடுத்து கார் சிலம்பு. சோ இது என்ன ஆகும்? கால் கூட்டல் சிலம்பு அப்படின்னு ஆகும். இது முன்னின்ற மெய்த்திருதல். சோ கார் சிலம்பு அப்படிங்கிறது கால் கூட்டல் சிலம்பு. செங்கோன்மை. செங்கோல். அப்ப செம்மை கூட்டல் கோல். செங்கோல் என்னது? செம்மை கூட்டல் கோல். அங்கன். ஓகேவா? சோ அங்கன் அப்படிங்கிறது அம் கூட்டல் கண் அப்படின்னு மாறும். ஓகேவா? சோ முன்னின்ற மெய் திருதல் பிரகாரம் இது அங்கு அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? சோ அங்கன் அப்படிங்கிறது அம் கூட்டல் கண் அப்படின்னு மாறும். அடுத்து பற்பல. பற்பல அப்படிங்கிறது பல கூட்டல் பல அப்படின்னா என்னாகும்? பல கூட்டல் பல. அடுத்து மென்கண். மென்கண் அப்படிங்கிறது மென்மை கூட்டல் கண். அருவிலை. அருமை கூட்டல் விலை. நன்களம். நன்மை கூட்டல் களம். இதெல்லாமே என்னது? பண்பு தொகை. நெடுநாவாய். நெடுமை கூட்டல் நாவாய். இதெல்லாம் ஈறுபோதல் நடக்கக்கூடிய விஷயங்கள். மை வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈறுபோதல் நடந்துதான் வரும். ஓகேவா? அடுத்து நெடுநீர். நெடுமை கூட்டல் நீர் அப்படின்னு ஆகும். அடுத்து புன்கண். ஓகேவா? நெடுநீர் என்னாச்சு?
நெடுமை கூட்டல் நீர், புன்கண் புன்மை கூட்டல் கண். அடுத்து எம்மருங்கும். ஓகேவா? சோ எம்மருங்கும் அப்படிங்கிறது ஏ கூட்டல் மருங்கும் அப்படின்னா என்னாகும்? ஏ கூட்டல் மருங்கும். உடம்பெல்லாம், உடம்பு கூட்டல் எல்லாம். செலவொளியா, செலவு கூட்டல் ஒளியா. அடுத்து வந்தணைந்த, வந்து கூட்டல் அணைந்த. இதெல்லாமே அதாவது பாத்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் பிரகாரம் அந்த உகரம் கெட்டு போயிரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பிய பிரகாரம் சேர்ந்துரும். அது எல்லாமே உடம்பெல்லாம், செலவொளியா, வந்தணைந்த, எங்குரை வீர், இது எல்லாமே வரும். ஓகேவா? சோ எங்குரை வீர் அப்படிங்கிறது என்ன ஆகும்? எங்கு கூட்டல் உறைவீர் அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? அடுத்து பாருங்க வழிக்கரை. ஓகேவா? இது என்ன ஆகும் உங்களுக்கு? வழி கூட்டல் கரை. வழிக்கரை என்ன ஆகுது? வழி கூட்டல் கரை. அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த இடத்துல அந்த மெய் எழுத்து வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து கண் அருவி, கண் கூட்டல் அருவி. இந்த இடத்துல என்ன ஆகும்? தனிக்கூறில் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஓகேங்களா? சோ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அந்த பிரகாரம் என்ன ஆகும்? இன் மறுபடியும் சேரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து திரு அமுது, திரு கூட்டல் அமுது. மனந்தளைப்ப, மனம் கூட்டல் தலைப்ப. இன்னமுது. சோ இன்னமுது என்ன ஆகும்? இனிமை கூட்டல் அமுது. இன் கூட்டல் அமுது, இன்மை கூட்டல் அமுது, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஆப்ஷன்ல. அதெல்லாம் சூஸ் பண்ண கூடாது. இன்னமுது அப்படின்னா இனிமை கூட்டல் அமுது. அடுத்து நற்கரிகள். சோ நன்மை கூட்டல் கரிகள். நற்கரிகள் என்ன ஆகும்? நன்மை கூட்டல் கரிகள். அடுத்து வாளரா என்ன ஆகும்? வாளரா. பொறுமையா படிங்க. வாளரா. அப்ப வாள் கூட்டல் அரா. அங்கை. இது என்ன ஆகும் உங்களுக்கு? அங்கை அப்படிங்கிறது அகம் கூட்டல் கை. இது அம்கை அப்படின்னு பிரிக்க கூடாது. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கன் அப்படின்னா அம் கூட்டல் கண்ணு பிரிச்சோமா, அங்கை அப்படிங்கிறது அகம் கூட்டல் கை. இதெல்லாமே ஸ்கூல் புக், ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதெல்லாம் புக்லயே அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான்மறை, நான்கு கூட்டல் மறை. அடுத்து விதிப்புற்றஞ்சி, விதிர்ப்புற்றஞ்சி. ஓகேவா? இது என்ன ஆகும்? விதிர்ப்பு உற்று அஞ்சி, விதிர்ப்புற்றஞ்சி, விதிர்ப்புற்று அஞ்சி. அப்ப விதிர்ப்பு உற்று அஞ்சி. பாவிசை, பா கூட்டல் இசை. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துலயும் ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. சோ உயிரெழுத்து ரெண்டும் சேரும் போது இடையில உடம்படுமை தோன்றும். அடுத்து நாற்கரணம், நான்கு கூட்டல் கரணம். கரணத்தேர். ஓகேவா? சோ இதை படிங்க. கரணத்தேர் என்ன ஆகும்? கரணத்து கூட்டல் ஏர், கரணத்து கூட்டல் ஏர். செவி அறுத்து, செவி கூட்டல் அறுத்து. விண்ணப்பம் உண்டு, விண்ணப்பம் உண்டு. அப்ப விண்ணப்பம் கூட்டல் உண்டு. அடுத்து நாற்பொருள். ஓகேவா? சோ நாற்பொருள் அப்படிங்கிறது என்ன வரும்? நான்கு கூட்டல் பொருள். இளங்கனி என்ன வரும் உங்களுக்கு? இளமை கூட்டல் கனி. பிணி அறிவோம், பிணி அறிவோம் என்ன ஆகும்? பிணி கூட்டல் அறிவோம். எந்நாளும், எந்நாளும் ஏ கூட்டல் நாளும். நாம் என்றும், நாம் கூட்டல் என்றும். தெண்டிரை. சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. தெண்டிரை அப்படிங்கிறது தென்மை கூட்டல் திரை அப்படின்னு ஆகும். தெண்டிரை என்ன ஆகும்? தென்மை கூட்டல் திரை. அடுத்து உள்ளுரை, உள் கூட்டல் உரை. அடுத்து இருவிழி, இருவிழி. அப்ப இரண்டு கூட்டல் விழி. இந்த இடத்துல எப்படி ஆப்ஷன்ல இரு கூட்டல் விழின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேலா? சோ இருவிழியை எப்படி பிரிக்கணும்? இரண்டு கூட்டல் விழி அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து கரிக்கோடு. ஓகேவா? சோ என்னாகும்? கரிக்கோடு அப்படிங்கிறது கரி கூட்டல் கோடு அப்படின்னு பிரியும். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது. அடுத்து பெருக்கெற்று. ஓகேவா? சோ ரெண்டு நிமிஷம்.
பெருக்கெடுத்து. சோ பாத்தீங்க அப்படின்னா பெருக்கு கூட்டல் எடுத்து, பெருக்கெடுத்து என்ன ஆகுது, பெருக்கு கூட்டல் எடுத்து. அவ்வழி, அவ்வழி என்ன ஆகும், ஆ கூட்டல் வழி. வெள்ளையிறு, வெள்ளையிறு அப்படிங்கிறது வெண்மை கூட்டல் எயிறு. இந்த இடத்துல 2 சுழி இன்னும் கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல, ஓகேவா. சோ வெள்ளையிறு அப்படிங்கறத வெள் கூட்டல் எயிறுன்னு கொடுத்திருப்பாங்க. வெண்மையில 3 சுழி இன்னும் கொடுத்திருப்பாங்க, 2 சுழி இன்னு கொடுத்திருப்பாங்க. சோ 3 சுழி தான் ஆன்சர். வெள்ளையிறு அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடிய எயிறு. அப்ப வெள் எயிறு அப்படிங்கிறது என்ன ஆகும், வெண்மை கூட்டல் எயிறு அப்படின்னு ஆகும். பெருங்கிரி என்ன ஆகும், பெருமை கூட்டல் கிரி. பெருங்கிரி என்ன ஆகும், பெருமை கூட்டல் கிரி. அடுத்து எண்கிணங்கள், எண்கு கூட்டல் இனங்கள். அடுத்து வீழ்ந்துடல், வீழ்ந்துடல் என்ன ஆகும், வீழ்ந்து கூட்டல் உடல். அடுத்து செங்கதிர், செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர். மாதிரத்துறை, மாதிரத்துறை அப்ப மாதிரத்து கூட்டல் உரை. பெருவரி, பெருமை கூட்டல் வரி. பெருஞ்சிரம், பெருமை கூட்டல் சிரம். என்னது, இதெல்லாமே பண்பு தொகை. தண்டளிர் பதம், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சோ தண்டளிர் பதம் அப்படிங்கறத தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு பிரிக்கலாம். சோ தண்டளிர் பதம் என்ன ஆகும், தண்டு அளிர் பதம் அப்படியெல்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா. சோ தன்மை தளிர் பதம் அப்படின்னு பிரியும். திண்டிரல், திண்மை கூட்டல் திரள். திண்டிரல் என்ன ஆகும், திண்மை கூட்டல் திரள். சிரமுகம், சிரமுகம் சிரம் கூட்டல் முகம், ஓகேவா. அடுத்து பணிந்திவர், பணிந்திவர் அப்ப பணிந்து கூட்டல் இவர். அன்பெனப்படுவது, அன்பு எனப்படுவது, அன்பு எனப்படுவது. அடுத்து பண்பெனப்படுவது, இது அதே மாதிரிதான். அப்ப பண்பு கூட்டல் எனப்படுவது. சோ பண்பெனப்படுவது. அடுத்து பற்றில்லேன், பற்றில்லேன் பற்று கூட்டல் இல்லேன். போன்றிருந்தேன், போன்று கூட்டல் இருந்தேன். போன்றிருந்தேன், போன்று கூட்டல் இருந்தேன். அடுத்து கண்ணிரண்டு, கண் கூட்டல் இரண்டு. ஓரறிவு அப்ப ஓர் இரவு, சாரி ஓர் இரவு அப்படிங்கிறது என்ன ஆகும், ஓர் கூட்டல் இரவு. ஓர் இரவு என்னாச்சு, ஓர் கூட்டல் இரவுன்னு ஆயிடுச்சு, ஓகேவா. அடுத்து அமுதென்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈறுபோதல் நடந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா இனமிகள் நடக்கும், ஓகேங்களா. சோ செம்பயிர், முன்னின்ற மெய்த்தெரிதல், இனமிகள் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்பு தொகை இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடியது. அடுத்து பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். இதுவும் பாத்தீங்கன்னா தனி குரில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும், அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதுதான் எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணும், ஓகேவா. இடப்புறம் அப்படிங்கிறத நார்மலா இடது கூட்டல் புறம் அப்படின்னு நம்ம எழுதுவோம், ஆனா இது இல்ல, ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அப்படிங்கறது ஆன்சர். ஸ்கூல் புக்ல புது புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. சோ ஸ்கூல் புக் நியூ புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இடப்புறம் அப்படிங்கிறது இடம் கூட்டல் புறம் தான் சரி. இடது கூட்டல் புறம்னா ஆப்ஷன்லயே உங்களுக்கு இருக்காது, ஓகேவா. சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் இடம் கூட்டல் புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ஆப்ஷன் வந்து புக் அந்த கொஸ்டின்ல வந்து கொடுக்கல, ஓகேங்களா. சோ இடம் கூட்டல் புறம் அப்படிங்கறத கொடுக்காம இடது புறம்னு கொடுத்திருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா. சோ இந்த ஆப்ஷன் வந்துருச்சு கொஸ்டின்ல அப்படின்னாலே இதுதான் ஆன்சர். இடப்புறம் என்ன ஆகும், இடம் கூட்டல் புறம். அதே மாதிரிதான் சீரிழமையும், ஓகேவா. சோ புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கறது தான் புக்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா பிஒய்க்யூலயும் கேட்டிருக்காங்க. பிஒய்க்யூல பாத்தீங்க அப்படின்னா சீர்கூட்டல் இளமை தான் உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க, ஓகேவா. சோ சீர்மை இளமை கொடுத்திருந்தாலுமே
ஆன்சர் வந்து இதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ சீரிழமை அப்படிங்கிறது PYQல இருக்கு கேள்வி. சோ தெளிவா தெரிஞ்சுச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சீர் இளமை அப்படின்னு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு இதை டிக் அடிச்சிருங்க. ஓகேவா? இல்ல இந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா மட்டும் சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கறத டிக் அடிங்க. ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷனே இருக்காது. சீரிழமைக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிறு கூட்டல் இளமைனும் சீர்மை கூட்டல் இளமைனும் சீரி கூட்டல் இளமை சீர் அந்த இடத்துல இந்த இருக்கு பதிலா இந்த இரு கொடுத்துருப்பாங்க. சீர் கூட்டல் இளமைனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனே புக்ல இருக்காது. அதனால இதை வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு சீர் கூட்டல் இளமை தான் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். இது ஆப்ஷனா இருந்தாலுமே சீர்கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அவங்க PYQ ஆன்சர் கீழே இது வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சர் சீர்கூட்டல் இளமை. தெளிவா புரிஞ்சுதா? சோ எதுக்கு வந்தா சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம், சீரிழமைனா சீர்கூட்டல் இளமை. இதை தவிர ஆப்ஷன் வேற வந்துச்சுன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வெண்குடை என்ன ஆகும்? வெண்மை கூட்டல் குடை. விண்வெளி. சோ விண்வெளி அப்படிங்கிறது என்ன ஆகும்? விண் கூட்டல் வெளி அப்படின்னு ஆகும். அடுத்து நின்றிருந்த என்ன ஆகும் உங்களுக்கு? நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். ஓகேவா? சோ விண்வெளி விண் கூட்டல் வெளி, நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம், இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற. மாசறனா என்ன? மாசு இல்லாத குற்றம் இல்லாத அப்படின்னு பொருள். அடுத்து கைப்பொருள் கை கூட்டல் பொருள். பசியின்றி பசி கூட்டல் இன்றி. இந்த இடத்துல உடம்படுமை இ அப்படிங்கிறது தோணும். ஓகேங்களா? சோ இது உடம்படுமை வந்து 2 இருக்கு. இ இல்லைன்னா இவ் ரெண்டுல எது வேணா வரலாம். இ எப்ப வரும் இவ் எப்ப வரும் அப்படின்னா இதை பொறுத்துதான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? சோ இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிரா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இ இ ஐ இந்த 3 எழுத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இ வரும். இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்து வந்துச்சுன்னா இவ்வு வரும். ஏ வந்துச்சு அப்படின்னா 2ல எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இருக்கும். இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி எவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உடம்படுமை என்றாகும் அப்படின்னு 100 இருக்கு. ஓகேவா? அடுத்து படிப்பறிவு. படிப்பு கூட்டல் அறிவு. நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. இந்த இடத்துலயும் உடம்படுமை வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க பொற்கோட்டு. ஓகேவா? சோ பொற்கோட்டு என்ன ஆகும்? பொன் கூட்டல் கோட்டு. ஒரு நிமிஷம். பொற்கோட்டு என்ன ஆகும்? பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே என்ன ஆகும்? நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து தட்பவெட்பம் தட்பம் கூட்டல் வெப்பம். என்னாச்சு? தட்பவெட்பம் அப்படிங்கிறது தட்பம் கூட்டல் வெப்பம். ஓகேவா? வெப்பம் இல்ல வெப்பம். தட்பம் வெப்பம். வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். கண்டறி கண்டு கூட்டல் அரி. ஓய்வற ஓய்வு கூட்டல் அற. ஆழக்கடல். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா ஆழ்கடலா ஆழம் கடலா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். சோ ஆன்சர் ஆழம் கூட்டல் கடல். ஓகேவா? சோ ஆழ்கடல் அப்படி ஆழக்கடல் அப்படிங்கிறது என்னது? ஆழம் கூட்டல் கடல். அடுத்து பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை. அந்த இடத்துல வல்லினம் சேர்ந்து வருது. ஓகேங்களா? சோ வல்லொற்று மிகுந்து வருது. அடுத்து பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து.
சோ இந்த இடத்துல பாருங்க, தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். நானிலம், நானிலம் அப்படிங்கிறது நான்கு நிலம். கதிர் சுடர், கதிர் சுடர். சோ இந்த இடத்துல இச்சு வந்து சேர்ந்துரும். ஓகேவா? மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. மின்னணு, மின் கூட்டல் அணு. ஓகேவா? இந்த இடத்துல அணு அப்படிங்கிறது வரும். சோ இதுவும் தனி குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டும் தான். மறுபடியும் இந்த இன்னு சேரும், அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பிய பிரகாரம் தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கு. ஓகேவா? சோ மின் கூட்டல் அணு. அடுத்து விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. நூலாடை, நூல் கூட்டல் ஆடை. அடுத்து எதிரொலிக்க, எதிர் கூட்டல் ஒலிக்க. எதிரொலிக்க, எதிர்கூட்டல் ஒலிக்க. அடுத்து தான் என்று, தான் கூட்டல் என்று. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். இந்த இடத்துலயும் உடம்படுமை தோன்றி இருக்கு. குரலாகும், குரல் கூட்டல் ஆகும். இது வெறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்து தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். அடுத்து பாருங்க, இது பார்த்தீங்கன்னா குற்றியல் லிகரம் வரும். ஓகேவா? கொக்கியாது அப்படிங்கிறது என்ன ஆகும்? கொக்கு கூட்டல் யாது. இந்த இடத்துல யாது, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குற்றியல் உகர சொல் வந்து இந்த இடத்துல யா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்துச்சு அப்படின்னா உகரம் இகரமாக மாறும். அததான் நம்ம குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எனப்படுவது யாது. அப்ப எனப்படுவது கூட்டல் யாது. அதே மாதிரி நாடு யாது அப்படின்னு இருக்கும். சோ நாடு கூட்டல் யாது. அடுத்து கேண்மியா. எப்படி வந்து யா வரும்போது அந்த உகரம் இகரமா தெரியுதோ அதே மாதிரி இந்த இடத்துல வருது இல்லையா, மியா வரும்போது இல் இன்னாக மாறும். கேள்மியா அப்படிங்கிறது கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறது கேண்மியானும், செல் கூட்டல் மியா அப்படிங்கிறது சென்மியா அப்படின்னு மாறும். ஓகேவா? இதெல்லாம் குற்றிய லிகரத்துல வரக்கூடியது. என்னது? கேள்மியா, சென்மியா. அதே மாதிரி கேண்மைக்கு உங்களுக்கு வரும். கேண்மைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேள் கூட்டல் மை அப்படின்னு வரும். கேள்மை என்ன ஆகும்? கேள் கூட்டல் மை அப்படின்னு ஆகும். ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல இன்னா மாறி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம். பெயரறியா, பெயரறியா, பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு. சோ இது என்ன ஆகும்னா காடு ஆறு அப்படின்னு தான் மாறும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இட்டு வந்து சேர்ந்துரும். ஓகேவா? சோ காடாறு அப்படிங்கிறது காடு கூட்டல் ஆறு அப்படின்னு பிரியும். காட்டாறு, காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி, அனைத்து உண்ணி. பொருட்செல்வம். இது என்ன ஆகும்? பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின். யாண்டுளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. யாண்டுனா எங்கு அப்படிங்கிற பொருள்ல வரும். யாண்டுளனோ. பூட்டும் கதவுகள், பூட்டும் கதவுகள். சோ இது என்ன ஆகும்? இந்த இனமிகள் நடக்கும். ஓகேவா? அடுத்து தோரண மேடை. தோரணம், இந்த இடத்துல மேடை, ஏடைன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த இம் வந்து கெட்டு போயிடும். சோ ஈறுபோதல் நடந்து தோரண மேடை அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஈறுபோதல் நடந்து இனமிகள் நடந்திருக்கும், அதனாலதான் பூட்டுங்கதவுகள். ஓகேவா? சோ தோரண மேடை அப்படிங்கிறது தோரணம் கூட்டல் மேடை அப்படிங்கறதுதான் சரி. அடுத்து பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். பண்பு தொகை. ஏடெடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார். வாய்த்தீயின், வாய்த்தீயின். இது என்ன ஆகும்? வாய்த்து கூட்டல் ஈயின். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாய் கூட்டல் தீயின் அப்படின்னு போடுவாங்க. சோ அது சரி கிடையாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன வரும்னா வாய்த்து ஈயின். ஓகேவா? சோ கேடில்லை. இது என்ன ஆகும்? கேடு கூட்டல் இல்லை அப்படின்னா. அடுத்து உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். வனப்பில்லை, வனப்பு கூட்டல் இல்லை. இதெல்லாம் எப்படி வருது? அதாவது
உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறது அந்த விதியின் பிரகாரமும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரமும் தான் இந்த 3 சேர்ந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த 4மே வாய்த்தீயின், துயின்று இருந்தார், 7 எழுத்து இதுல இருந்து ஓகேவா, இது எல்லாமே அந்த 2 விதிதான். அடுத்து வன்கீரை. வன்கீரை அப்படிங்கிறது வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு வரும். கோட்டோவியம் எப்படி வந்து காடு பார்த்தோம் இல்லையா, அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம். சோ காட்டாருக்கு பார்த்தோம் இல்லையா, காடு ஆறுன்னு, அதே மாதிரி கோட்டோவியம் கோடு ஓவியம். செப்பேடு. ஓகேவா? செப்பேடு எப்படி ஆகும்? செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். கரைந்துண்ணும் என்னாகும்? கரைந்து கூட்டல் உண்ணும். நீருலையில் நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. இதெல்லாம் மேக்சிமம் அந்த 2 தான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து ஞானச்சுடர் என்னாகும்? ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல். இன்சொல் பாத்தீங்க அப்படின்னா இனிமை கூட்டல் சொல். இன்மை சொல் கிடையாது, இன்சொல்னா இனிமையான சொல் அப்படின்னு சொல்றவதான். சோ இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. மலையளவு மலை கூட்டல் அளவு. இந்த இடத்துல என்ன இருக்கு? உடம்படுமை தோன்றி இருக்கு. அடுத்து தன்னாடு தன் கூட்டல் நாடு. தான் ஒருவன் தான் ஒரு தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது எதிர் கூட்டல் ஒலித்தது. அடுத்து என்றென்றும் என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது. இரு திணை. இருனாலே என்னது? 2 2 கூட்டல் திணை. ஐம்பால். ஐம்பால் அப்ப என்ன ஆகும்? இருனா 2, அப்ப ஐம்பால்னா 5 பால். நன்செய் நன்மை செய். நீள் உழைப்பு நீள் உழைப்பு, அப்ப நீள் கூட்டல் உழைப்பு. விழுந்தது அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. இன்னோசை அதே மாதிரிதான். இது என்ன ஆகும்? இனிமை ஓசை அப்படின்னு ஆகும். வல்லுருவம். வல்லுருவம் பாத்தீங்க அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். இந்த இடத்துல வல் கூட்டல் உருவம்னு எழுதக்கூடாது. ஓகேவா? சோ வல்லுருவம் அப்படிங்கிறதுக்கு வன்மை கூட்டல் உருவம் தான் சரியானது. இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார். இந்த இடத்துல என்ன ஆகும்? இவை உண்டார். சோ இந்த இடத்துல உடம்படுமை தோன்றும். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம். களனல்லாள் களன் கூட்டல் அல்லாள். கோயில் அப்பா என்னாகும்? கோயில் கூட்டல் அப்பா. சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அடுத்து கனகச்சுனை. கனகம் கூட்டல் சுனை. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல. கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது. கசடர கசடு கூட்டல் அற. எப்படி மாசர பார்த்தோமோ அதே மாதிரிதான். கசடர அப்படிங்கிறது என்ன ஆகும்? கசடு கூட்டல் அற. அக்களத்து ஆ கூட்டல் களத்து. வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம். வெங்கரி. சோ இது கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்க. வெம்மை கூட்டல் கரி. என்ன ஆகும்? ஈறுபோதல் நடக்கும், முன்னின்ற மெய் திரியும். ஓகேவா? சோ வெங்கரி அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்று கூட்டல் இருள். சீவன் இல்லாமல் சீவன் இல்லாமல். விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்து நமன் இல்லை. நமன்னா யாரு? யமன். ஓகேவா? சோ நமன் கூட்டல் இல்லை.
அடுத்து ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அடுத்து பெருஞ்செல்வம், பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. ஊராண்மை என்னாகும்? ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்து நல்குற ஒளிய. ஓகேவா, ஒரு நிமிஷம். நல்குற ஒளிய என்னாகும்? நல்குறவு கூட்டல் ஒளிய. அடுத்து நாடெல்லாம், நாடு கூட்டல் எலாம்னு தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் எலாம்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ நாடெல்லாம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம், எலாம்னு வந்துச்சுன்னா இங்க எல்லாம். ஓகேவா? அடுத்து அரும்பொருள், அருமை கூட்டல் பொருள். திருவருள், திரு கூட்டல் அருள். அடுத்து அதுவல்ல தூதியம், இந்த இடத்துல தூ இது. அதுவல்ல தூதியம் என்ன ஆகும்? அது அல்லது ஊதியம். உலகத்துயர்ந்த, அப்ப உலகத்து உயர்ந்த. இறப்பார் கொன்று, இறப்பார் கொன்றிவார், அப்ப என்ன வரும்? இறப்பார்க்கு ஒன்று ஈவார். என்ன அர்த்தம்? கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்றது. ஓகேவா? சோ இறப்பார்க்கு ஒன்று ஈவார். ஈவார்னா கொடுக்காதவங்க. அடுத்து நிற்பதொன்றில், நிற்பது ஒன்று இல். நிற்பது ஒன்றில் என்னாகும்? நிற்பது ஒன்று இல். புத்தேல் உலகு, அப்ப புத்தேல் கூட்டல் உலகு. உளதாகும், உளது ஆகும். அடுத்து வித்தகர்கல்லால். ஓகேவா? சோ இது என்ன ஆகும்? வித்தகர்க்கு கூட்டல் அல்லால். தன்னோவார், சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தன்னோவார் அப்படிங்கிறது தம் கூட்டல் நோவார். தன்னோவார் என்ன ஆகும்? தம் கூட்டல் நோவார். நோவதெவன், அப்ப நோவது கூட்டல் எவன். வசை என்ப, வசை கூட்டல் என்ப. வையத்தார்க்கெல்லாம், வையத்தார்க்கு கூட்டல் எல்லாம். வன்பயன் என்னாகும் உங்களுக்கு? வன்மை கூட்டல் பயன். பசையொழிய, பசை கூட்டல் ஒளிய. காக்கினென், அப்ப காக்கின் எண் என்னாகும்? காக்கின் எண் அப்படிங்கிறது காக்கின் எண். இல்லதனில், சோ இத பாத்துக்கோங்க. இல்லதனில், அப்ப இல் அதனில். இனம் என்னும், இனம் கூட்டல் என்னும். நிலத்தரைந்தான், நிலத்தரைந்தான், அப்ப நிலத்து கூட்டல் அரைந்தான். இனரெறி, இனரெறி, அப்ப இனர் கூட்டல் எரி. தோய்வண்ண, தோய்வு கூட்டல் அண்ண. தோய்வண்ண, தோய்வு கூட்டல் அண்ண. உள்ளியதெல்லாம், உள்ளியது கூட்டல் எல்லாம். உடனெய்தும், உடன் கூட்டல் எய்தும். அடுத்து இறந்தார் அணைய, இறந்தார் அணைய, அப்ப இறந்தார் கூட்டல் அணைய. சோ இதெல்லாமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேதான். அடுத்து இலர் எனினும், சோ இலர் எனினும். ஒட்டல் அரிது, ஒட்டல் அரிது. புரியுதுங்களா? சோ இதெல்லாமே பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்துரும், இது ரெண்டும் சேர்ந்துரும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து சிறுபடை, சிறுமை படை. இது என்னாச்சு? பண்பு தொகை. சிறுமை படை. உடையதுடையரோ, உடையது உடையரோ, அப்ப உடையது கூட்டல் உடையரோ. பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை. இளந்தேம் என்று, இளந்தேம் என்றும், அப்ப இளந்தேம் கூட்டல் என்றும். ஊக்கமுடையான், ஊக்கம் கூட்டல் உடையான். உயர் உள்ளல், உயர்வு கூட்டல் உள்ளல். பாடூன்றும், பாடூன்றும், பாடு கூட்டல்
ஊன்றும். உரம் ஒருவர்க்கு, உரம் ஒருவர்க்கு. சோ இது பாருங்க, உரம் ஒருவர்க்கு, உரம் கூட்டல் ஒருவர்க்கு அப்படின்னும் பிரியலாம். ஓகேங்களா? சோ இதுவே இந்த ஒருவர்க்கு அப்படிங்கிறது ஒருவன் கு அப்படின்னும் பிரியலாம். ஓகேவா? சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டையுமே. உரம் ஒருவர்க்கு அப்படின்னும் பிரியலாம், இல்லைன்னா உரம் ஒருவன் கு அப்படின்னும் பிரியலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ல எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காராண்மை, கார் கூட்டல் ஆண்மை. அடுத்து பல்பொருள் நீங்கிய, அப்ப பல பொருள் நீங்கிய. இந்த இடத்துல பல பொருள் அப்படிங்கிறது கூட்டலும் வரலாம், பல பொருள் நீங்கிய அப்படின்னு வரும். அடுத்து நல்வினை, சோ நன்மை கூட்டல் வினை. நல்வினை என்னாச்சு? நன்மை கூட்டல் வினை. தாழ்வின்றி, தாழ்வு கூட்டல் இன்றி. செல்வம் உடைக்கும், செல்வம் கூட்டல் உடைக்கும். ஆன்றழைப்பானும். ஓகேலா? சோ ஆன்றென்றழைப்பானும். சோ தெளிவா படிங்க. ஆன்றென்றழைப்பானும் அப்ப என்ன வரும்? ஆன்று என்று அழைப்பானும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த சிறப்புலகரம் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வர உண்மை, வரவு கூட்டல் உண்மை. அடுத்து கொங்கலர்தார், கொங்கலர்தார். அப்ப கொங்கு அலர் தார். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. அடுத்து அங்கண், அங்கண் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன வரும்? அம் கூட்டல் கண். பிவைக்குள்ள கேட்ட கேள்வி. அடுத்து உலகத்தளித்தான், சோ உலகளித்தலான். ஓகேவா? உலகளித்தலான். அப்ப உலகு அளித்தலான், உலகளித்தலான், உலகளித்தலான், உலகு அளித்தலான். அடுத்து பொற்கோட்டு மேரு, பொற்கோட்டு. நார்மலா இந்த பொரு வந்துருச்சுனாலே பொன் போட்டுக்கோங்க. பொற்கோட்டு அப்படின்னா பொன் கோடு மேரு. கோட்டுனா அந்த அந்த இட்டு போயிரும். ஓகேங்களா? சோ பொன் கோடு மேரு. அவன் அலி, அவன் அலி. பழங்குடி, பழமை கூட்டல் குடி. அடுத்து பொதுவரு, பொதுமை கூட்டல் அரு. வன்கை, வன்மை கூட்டல் கை. வன்கை என்னாச்சு? வன்மை கூட்டல் கை. தீதிலா, தீதிலா, தீது கூட்டல் இலா. ஈராறாண்டு. சோ இத பாத்துக்கோங்க, ஈராறாண்டு. அப்ப 2 6 ஆண்டு. சோ ஈராறாண்டு என்னாச்சு? 2 6 ஆண்டுன்னு ஆயிடுச்சு. அடுத்து போதிலார், போது கூட்டல் இல் கூட்டல் ஆர். வடிவொன்றும், வடிவு கூட்டல் வடிவென்றும். ஓகேவா? சோ ஒன்றும்னா ஒன்றும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்றும், அப்ப வடிவு கூட்டல் என்றும். பெருங்குணம், பெருமை கூட்டல் குணம். அடுத்து பிறர் கார்த்து, பிறர்க்கு கூட்டல் ஆர்த்து. ஈரெட்டாண்டு, ஈராறுனா 2 6, ஈரெட்டுனா 2 8, 2 8 ஆண்டு. அடுத்து செவ்வேல், செவ்வேல் என்னாச்சு? செம்மை கூட்டல் வேல். கொண்டேத்தும், கொண்டு கூட்டல் ஏத்தும். பெருநாள், பெருமை கூட்டல் நாள். மணவணி, மணவணி, மணம் கூட்டல் அணி. அணி இளையார், அணி கூட்டல் இளையார். கிளித்தொளிரும், சோ கிழித்து கூட்டல் ஒளிரும். கருநிறத்தரக்கியர். ஓகே, கருநிறத்தரக்கியர். அப்ப கருமை நிறத்து அரக்கியர். கருநிறத்தரக்கியர் என்னாச்சு? கருமை நிறத்து அரக்கியர். நிறத்து, நிறத்து இது கொஞ்சம் வித்தியாசமானது பாத்துக்கோங்க. நிறம் கூட்டல் அத்து. நிறத்துனா என்ன? நிறம் கூட்டல் அத்து.
அடுத்து எர்கியைந்து, இது பாத்தீங்க அப்படின்னா எல் கூட்டல் கூ கூட்டல் இயந்து. சோ இது வித்தியாசமானது. எர்கியைந்து அப்படின்னா எல் கூட்டல் கூ கூட்டல் இயந்து. கடற்றுணை, கடற்றுணை என்னாகும்? கடல் கூட்டல் துணை. அடுத்து நல்லிதழ், நல்லிதழ் இலக்கணம். ஓகேவா? சோ பாருங்க என்னாகும்? நன்மை கூட்டல் இலக்கணம். கமலக்கண்ணனார், கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர். கமலக்கண்ணனார் என்னாகும்? கமலம் கண்ணன் ஆர் அப்படின்னு ஆகும். அரவணை, அரவு கூட்டல் அணை. அரவணை என்னாச்சு? அரவு கூட்டல் அணை. தேவனேயவன், தேவனே அவன். சோ தேவனே அவன். வீடினதன்றனன். ஓகேவா? சோ வீடினதன்றனன். அப்ப வீடினது அன்று அரண், வீடினதன்றனன். மாசுண்ட, மாசு கூட்டல் உண்ட. வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். இந்த இடத்துல வெங்கதிர் அப்படிங்கிறது என்னது? வெப்பத்தை சொல்லுது. அப்ப வெம்மை கூட்டல் கதிர். அடுத்து அறுத்து கீருண்டோ, சாரி அறத்து கீருண்டோ, சாரி மாத்தி படிச்சிட்டேன். அறத்துக்கு ஈரு உண்டோ, அறத்து கீருண்டோ. ஓகேவா? அடுத்து பொற்புயம். இந்த இடத்துல இரு வந்தா என்ன சொன்னேன்? பொண்ணுன்னு சொன்னேன். அப்ப பொன் கூட்டல் புயம். கேளிலாள், கேள் கூட்டல் இலாள். கேளிலாள் என்னாச்சு? கேள் கூட்டல் இலாள். அடுத்து யாவதினிங்கு இனிச்செயல். சோ யாவது இங்கு இனி செயல். சோ எவ்வளவு பெருசா வருது பாருங்க. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து மனத்தவம், மனம் கூட்டல் தவம். உருமென்றெண்ணினேன், உரும் என்று உண்ணினேன். எண்ணினேன் இல்ல, உண்ணினேன், உண்ணினேன். அதுவர், அது கூட்டல் அவர். ஒருவர் கீதுருகர், ஒருவர்க்கு ஈது உருகர், ஒருவர் கீதுருவர். ஓகேவா? அடுத்து பொன்றினி, பொன் கூட்டல் திணி. பொன்றினி என்னாச்சு? பொன் கூட்டல் திணி. அடுத்து பூஞ்சோலை, பூ கூட்டல் சோலை. அடுத்து ஈண்டினியான், ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான். இந்த இடத்துல பூ சேரும் போது உங்களுக்கு இஞ்சும் சேரலாம், இச்சும் சேரலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி புளி கூட்டல் சோறு அப்படின்னு இருந்ததுன்னா புளிச்சோறு இல்லைன்னா புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லலாம். இதுவே புளி கூட்டல் கூட்டல் சோறுன்னு வந்துருச்சுன்னா புளியஞ்சோறு அப்படின்னு வரும். புளி சோறு சேர்த்துச்சுன்னா புளிச்சோறு புளிஞ்சோறு எது வேணா சொல்லலாம். ஆனா புளியஞ்சோறு அதாவது இப்படி வரும், புளியஞ்சோறு இப்படி வந்துச்சுன்னா அது எப்படி பிரியும்னா புளி கூட்டல் கூட்டல் சோறுன்னு தான் புரியும். இது எல்லாமே ஒரு சில பிவைக்கு தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வெவ்விருப்பாணி. சோ வெம்மை இரும்பு ஆணி. இருப்பாணின்னு வந்துருச்சுனாலே அது இரும்பு ஆணின்னு தான் பிரியும். அடுத்து குருசேற்றி, குருசு கூட்டல் ஏற்றி. எந்தாய், என் தந்தாய். எந்தாய்னா எப்படி பிரியும்? என் தந்தாய் அப்படின்னு பிரியும். ஓகேவா? அடுத்து ஈண்டிவரே, ஈண்டு கூட்டல் இவரே. அடுத்து கேடனவு, கேடு கூட்டல் அணவு. எழுத்திட்டார், அப்ப எழுத்து இட்டார். வல்லுருக்கின், வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன். வல்லுருக்கின் என்னாகும்? வன்மை உருக்கு இன். அருட்டிரம், அருள்திறம், அருள்திறம். ஓர்ந்தொடுங்கும், ஓர்ந்து ஒடுங்கும்.
மற்றிதனை, மற்று இதனை. வன்னெஞ்சோய், வன்மை நெஞ்சு ஓய், வன்னெஞ்சோய், வன்மை நெஞ்சு ஓய். நற்றவன், நன்மை கூட்டல் அவன். நற்றவன் என்னது? நன்மை கூட்டல் அவன். அடுத்து மரமுஞற்றி. சோ இது பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் உஞற்றி அப்படின்னு வரும். மரமுயற்றி என்ன வரும்? மரம் கூட்டல் உஞற்றி. உண்ணிகள், இது பாத்தீங்கன்னா உள்நிகள் அப்படின்னு வரும். உண்ணிகள் என்னாச்சு? உள்நிகள். கரை மீதேறி, கரை மீது ஏறி. குறைந்திழிதல், குறைந்து இழிதல். வேர்கோட்பளவின், வேர்கோள்பளவின். வேர்கோட்பளவின் என்னாச்சு? வேர்கோள்பளவின் அப்படின்னு ஆச்சு. அடுத்து யார் அறிந்தது, யார் அறிந்திசினோர். சோ இது பாத்தீங்க அப்படின்னா யார் அது அறிந்திசினோர். அடுத்து தூங்கியாங்கிவள், தூங்கியாங்கு இவள். தூங்கியாங்கிவள் அப்படிங்கிறது என்னாச்சு? தூங்கியாங்கு கூட்டல் இவள். வடமலை, வடமலை என்ன ஆகும்? வடக்கு கூட்டல் மலை. தென்மலை, தெற்கு கூட்டல் மலை. கனகமகாமேரு, கனகம் மகாமேரு. கனகமகாமேரு, கனகம் மகாமேரு. துயிலும் அவர், துயிலும் அவர். துயிலும் அவர், துயிலும் அவர். எனக்கிளைய, எனக்கு கூட்டல் இளைய. தீந்தமிழ், தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரியும். தீந்தமிழ் எப்படி பிரியும்? தீம் கூட்டல் தமிழ். கிழங்கை அகழ்ந்தெடுத்தும். சோ கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். கோயிற்கேற்றும், கோயிற்கு ஏற்றும். திருவுள்ளத்தில் அழகு, திருவுள்ளத்தில் அழகு. அப்ப திரு உள்ளத்தில் அழகு. குடற்காடு ஏந்துமில, இது என்ன ஆகும் பாருங்க? குழல் காடு ஏந்தும் இல. என்ன எப்படி சேருது? குழற்காடு ஏந்துமில. முத்தமிழ், முத்தமிழ் என்னது? மூன்று கூட்டல் தமிழ். பழம்பெரும் பூமி, பழமை பெருமை பூமி. நீரதன், நீர் அதன், நீர் கூட்டல் அதன். நினைவகற்றாதீர், நினைவு கூட்டல் அகற்றாதீர். இன்னரும் பொருள், இன்னரும் பொருள் எப்படி பிரியும்னா இனிமை அருமை பொருள் அப்படின்னு பிரியும். ஓகேவா? இனிமை அருமை பொருள். அடுத்து தானுண்டென்போன், தான் உண்டு என்போன். அடுத்து கண்ணலடா, கண்ணல் அடா. அவரவர், அவர் அவர். தொல்லுலகம், தொல்லுலகம் என்ன ஆகும்? தொன்மை உலகம்னு பிரியும். தொல் கூட்டல் உலகம்னு பிரியாது. ஓகேவா? தொன்மை உலகம். தன்னலம், தன் கூட்டல் நலம். செங்கதிரோன், செம்மை கூட்டல் கதிரோன். ஒளிக்கெதிரே, ஒளிக்கு கூட்டல் எதிரே. கீழ் திசை, கீழ் திசை என்ன ஆகும்? கிழக்கு திசை அப்படின்னு ஆகும். கீழ் திசை என்னது? கிழக்கு திசை. தடங்கண், தடகண். தடங்கண் என்னது? தடகண். ஆகுவதுண்டோ, ஆகுவது கூட்டல் உண்டோ. பற்றியதன்றி, பற்றியது கூட்டல் அன்றி. பேரண்டங்கள், பேரண்டங்கள் என்ன பிரியும்னா பெருமை அண்டங்கள் அப்படின்னு பிரியும். பேர் அண்டங்கள் பிரியாது,
பெருமை அண்டங்கள். வெற்றிடமின்றி வெற்றிடமின்றி எப்படி ஆகும்? வெறுமை இடம் இன்றி. வெறுமை இடம் இன்றி. கதுக்கியதாதுமோர். கதுக்கி யாதும் ஓர். நல்லக்துரும் எப்படி பிரியும்னா நன்மை அஃது உரும் இப்படிதான் பிரியும். அடுத்து வேங்கடமா மாலை. வேங்கடம் மலை. வேங்கடமா மலை. உறுதி குழந்தோன். உறுதிக்கு உளந்தான். ஓகேவா? உறுதிக்கு உளந்தான். அவன்றாள் அப்படிங்கிறது அவன் தாள் அப்படின்னு வரும். முடிவெய்துகாரும். முடிவு எய்துகாரும். எனவாங்கு. என ஆங்கு. மனமொழி மெய். மனம் மொழி மெய். தொடர்ந்தெமை. தொடர்ந்து கூட்டல் எமை. சோ வித்தியாசமா வரத மட்டும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கண்டவன்பர். அப்ப கண்ட அன்பர். அடுத்து அருடனை. அப்போ அருள் தனை. தென்னாடு. தெற்கு நாடு. வண்டமிழ். வன்மை தமிழ். தண்டமிழ். தன்மை தமிழ். தானமிழ்தம். தான் அமிழ்தம். துப்பாக்கி. துப்பாக்கி. துப்பு ஆக்கி. நின்றுடற்றும். நின்று உடற்றும். காண்பதரிது. காண்பது அரிது. தடிந்தெழிலி. தடிந்து எழிலி. அமையாதுலகின். ஓகேவா? அமையாதுலகெனின். அமையாது உலகு எனின். அமையாதுலகெனின். வானின்று அமையாது. வான் இன்று அமையாது. வானின்று அமையாது என்னது? வான் இன்று அமையாது. எனைத்தொன்றும். எனைத்து ஒன்றும். எண்ணும் அவர். எண்ணும் அவர். மட்களத்துள். மட்களத்துள் பார்க்கோங்க. மண் களத்து உள். மட்பாண்டம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? மண் பாண்டம்னு தான் தெரியும். அப்ப அந்த இன்னு வந்து இட்டா மாறிடும். ஓகேவா? அப்ப மட்களத்துள் அப்படிங்கிறது மண் களத்து உள். பெய்திரியிற்று. அப்ப பெய்து இரி அற்று. எப்படி பிரியுதுன்னு பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமானது. பெய்திரியற்று அப்படிங்கிறது பெய்து இரி அற்று அப்படின்னு பிரியுது. சிலப்பதிகாரம். சிலம்பு அதிகாரம். ஓகேவா? அடுத்து நன்றின் பால் உய்த்து. அப்ப நன்றின் பால் உய்த்து. கைத்தூண். கை அத்து ஊன். கைத்தூண் எப்படி பிரியுது? கை அத்து ஊன். முன்னீர். மூன்று நீர். பெருங்கடல். பெருமை கடல். ஒள்ளழகு. ஒண்மை அழல். இதெல்லாமே என்னது? பண்பு தொகை. புக்குழி. புகு உளி. புக்குழி என்னாச்சு? புகு உளி. பள்ளியாண்டு. பல ஆண்டு. பல்லாண்டு பள்ளியாண்டு எல்லாமே எப்படி பிரியுது? பல ஆண்டு. பெருந்துன்பம். பெருமை துன்பம். கடிதீங்கு. கடிது ஈங்கு. ஆருயிர். அருமை உயிர். ஆருயிர் எப்படி பிரியுது? அருமை உயிர். நான்மறை. நான்கு மறை. மூதூர். முதுமை ஊர்.
எவ்வகை ஏ வகை. சிந்தையாற்றிரட்டு சிந்தையாற்றிரட்டு சிந்தை சிந்தையால் திரட்டு. சிந்தையாற்றிரட்டு அப்படிங்கிறது என்னது? சிந்தையார் திரட்டி. கோயில் நிரம்பிட. சோ என்ன ஆகுது? கோயில் நிரம்பிட. எண் திசை எட்டு திசை. கோயில் கோயில் அப்படிங்கிறது கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரியும். அங்கோர் அங்கு ஓர். மென்மேலும் மேலும் மேலும் அப்படின்னு தான் பிரியும். மென்மேலும் எப்படி பிரியும்? மேலும் மேலும். உலகிதனை உலகு இதனை. பொலங்கை பொலங்கை என்ன ஆகும்? பொலம் கூட்டல் கை. முப்பழம் மூன்று கூட்டல் பழம். கடற்றிடையர் கடறு கூட்டல் இடையர். கடற்றிடையர் என்னாச்சு? கடறு கூட்டல் இடையர். முதுவெயில் முதுமை கூட்டல் வெயில். கொடுவரி கொடுமை கூட்டல் வரி. இதெல்லாம் பண்பு தொகை. படருற படர் கூட்டல் உற. பைம்புணல் பைம்புணல் என்ன ஆகும்? பசுமை புனல். இந்த இடத்துல ஈறுபோதல் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியதரம் ஐயாதல் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சூ போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இனமிகள் நடக்கும். ஓகேவா? பைம்புணல். பெருமணல் பெருமை மணல். தன் என தன் என. ஓகேவா? தன் என. இந்த இடத்துல என்ன வரும்? ஒண்ணு இந்த இடத்துல 3 சுழி வரணும், இல்லைன்னா இந்த இடத்துல 2 சுழி வரணும். ஓகேவா? சோ 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா இங்க 3 சுழி போட்டுக்கோங்க. 2 சுழி இன்னும் வந்துச்சுன்னா 2 சுழி போட்டுக்கோங்க. அடுத்து அவ்வேளை ஆ வேலை. செயிர்த்தன்று செயிர்த்து அன்று. இறந்தன்றாகல் இறந்து இறந்தன்று ஆகல் இறந்தன்று ஆகல். பொலந்தார் பொலம் தார். மண்டமர் மண்டு அமர். திண்டேர் திண்டேர் தின் தேர். வாளபயன் வாளபயன் வாள் அபயன். கொடுப்பாய் குறவென்று கொடுப்பாய் உறவு என்று. மூன்றினத்தும் உண்டோ மூன்று இனத்தும் உண்டோ. தெல்லமுது தென்மை அமுது. தெல்லமுது என்னாச்சு? தென்மை அமுது. முன்றில் முன் இல். பொன்னெயில் பொன் எயில். எயில் எய் இல். ஓகேவா? எயில் என்னாச்சு? எய் இல். அதுக்கப்புறம் உடல்மேல் ஒன்றுவது இயல்பிய பிரகாரம் எயில் அப்படின்னு ஆயிடுச்சு. அகண்டமாக்கு அகண்டம் ஆக்கு. பிரிவிலை பிரிவு இலை. இந்த இடத்துல இல்லைன்னு வரலாம். ஓகேங்களா? பிரிவிலை பிரிவிலை பிரிவில்லை. அடுப்பகத்தேற்றி அடுப்பு அகத்து ஏற்றி. உழுதிடா உழுது இடா. பேரின்பம் பெருமை இன்பம். பேரின்பம் என்ன ஆகும்? பெருமை இன்பம். துன்புறுத்தும் துன்பு உறுத்தும். புத்துலகு புதுமை உலகு. ஆதிக்கத்துயர்ந்து ஆதிக்கத்து உயர்ந்து. விளக்கிற்றங்கே விளங்கிற்றங்கே விளங்கிற்று அங்கே. உழைத்துழைத்தே அப்ப உழைத்து கூட்டல் உழைத்தே. மானுட போர் மானுடம் போர். செவ்வாய் செவ்வாய் என்ன ஆகும்? செம்மை வாய். வெந்நீரு வெண்மை
ஈரு, வெந்நீரு, வெண்மை நீரு. ஓகேவா, வெந்நீரு, வெண்மை நீரு. பெருநிலம், பெருமை நிலம். காட்டென்றும், காடு என்றும். காட்டென்றும் என்னாகும்? காடு என்றும். நின்றென்றும், நின்று என்றும். எவ்விடத்தும், ஏ இடத்தும். ஓகேவா, அடுத்து புட்கள். எவ்விடத்தும் புட்கள் அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா புல்கள் அப்படின்னு பிரியும். ஓகேவா, சோ புட்கள் புல்கள், இது தனி இது தனி. ஓகேவா, எவ்விடத்தும் ஏ இடத்தும், புட்கள் அப்படிங்கிறது புல்கள் அப்படின்னு பிரியும். பூதந்தொழில், அப்ப பூதம் தம் தொழில். நடுவிகந்தாம், நடுவு இகந்து ஆம். அமைந்தொருவாள், அமைந்து ஒரு பால். நட்பாடல், நட்பு ஆடல். தங்குற்றம், தம் குற்றம். இல்லியாங்கிங்கு. ஓகேவா, என்னது? இல்லியாகி இங்கு, இல் ஆகி ஆங்கு. சோ இது கொஞ்சம் வித்தியாசமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லாகி ஆங்கு, இல் ஆகி ஆங்கு. நிலத்தியல்பால், நிலத்து இயல்பால். இனத்தியல்பது, இனத்து இயல்பு அது. தீயினம், தீமை இனம். தீயினம் என்ன எப்படி பிரியுது? தீமை இனம். தகையவாய், தகை அவாய். மொழிவதாம், மொழிவது ஆம். பகையகத்து, பகை அகத்து. ஒன்றீத்தும், ஒன்று ஈத்தும். திரிந்தற்று, திரிந்து அற்று. கைத்தில்லார், கைத்து இல்லார். தங்கால், தம் கால். தங்கைனா தம் கை பிரிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி. தங்கால்னா தம் கால். கதழ்வாளார், கதழ்வு ஆளார். கதழ்வாளார் அப்படிங்கிறது கதழ்வு ஆளார். நாளணி, நாள் அணி. நன்னாப்பன். சோ இது எப்படி ஆகும்? நன்மை நாப்பன் அப்படின்னு ஆகும். ஈறுபோதல் நடந்திருக்கு. ஓகேவா, சோ நன்மை நாப்பன். வீரளிப்பன், வீறு அளிப்பன். புக்கினிது, புக்கு இனிது. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல புகுன்னு எழுதணும் இல்லையா, சோ அதை பார்த்துக்கோங்க. புக்கினிது அப்படின்னா புக்கு இனிது. வெள்வாய், வெள்ளை வாய். வெள்வாய் எப்படி வருது? வெள்ளை வாய். சிறிதெளி, சிறிது எலி. மடுத்தியாரவன், மடுத்து யார் அவன். பண்டரு, பண் தரு. குற்றேவல், குற்றேவல் என்ன ஆகும்? குறுமை ஏவல். வெவ்விறகு, வெம்மை விறகு. பொறுப்பிலி, பொறுப்பு இலி. மருட்கெட, மருள் கெட. தத்தம், தத்தம் பாத்தீங்க அப்படின்னா தம் தம் அப்படின்னு பிரியும். ஓகேவா, சோ தத்தம் முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. தத்தம் தம் தம். அழுக்கமுற்றெழுத்து, அழுக்கம் முற்று எழுத்து. ஆடலேற்றழகர், ஆடல் ஏறு அழகர். ஏற்றழகர்னா ஏறுன்னு தான் வரும், ஏற்றுன்னு எழுதக்கூடாது. ஓகேவா, அழகர். வெள்ளாடு, வெண்மை ஆடு. மயக்கொழிய, மயக்கு ஒழிய. ஆகாதென்றான்,
ஆகாது என்றான். கேட்டன்னாள் கேட்டன்னாள் கேட்டு அன்னாள். அரக்காம்பாள் அரக்கு ஆம்பல் ஆம்பாள் ஆம்பல். வாயவிழ வாய் அவிழ. பூம்புணல் பூப்புணல். தென்புலியூர் தெற்கு புலியூர். வெம்புலி வெம்மை புலி. அடுத்து பாருங்க, இன்னமுத தமிழ். அப்ப இனிமை அமுதம் தமிழ், இந்த இடத்துல இத்து வரும். ஓகேவா? சோ இன்னமுத தமிழ். ஈறுகெட்ட எதிர்மறை எதிர்மறை பெயரஸ்துல இது வரும். ஓகேவா? அடுத்து தேமதுரம் தேன் மதுரம் தேன் மதுரம். தேடுதல் அற்றுயர் தேடுதல் அற்று உயர். எங்கள் அருட்பிரகாச எங்கள் அருள் பிரகாச. காவலரை பாத்தீங்கன்னா இது எப்படி பிரியும்னா கா அலரை அப்படின்னு பிரியும். காவலரை எப்படி பிரியும்? கா அலரை. கானாலே பாதுகாப்பு தான் இல்லையா? காவல் பாதுகாப்பு இந்த மாதிரி வரும். மூன்றெய்தோன் மூன்று எய்தோன். இது பாருங்க ரெண்டு விதமா பிரியும். அறிவயம் பாகத்தான் அப்படிங்கிறது அறிவை பாகத்தான்னு பிரியும். அப்படி இல்லைன்னா அரி வை அம்பு அகத்தான் அம்பு அகத்தான் ரெண்டு மாதிரி பிரியும். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறிவை பாகத்தான் அப்படின்னும் அறிவை அம்பு அகத்தான் அப்படின்னும் பிரியும். ஓகேவா? இனிதாவது எங்கு இனிது ஆவது எங்கு. இனிதாவது எங்கு எப்படி பிரியும்? இனிது ஆவது எங்கு. வீழ்ந்தது இங்கே வீழ்ந்தது இங்கே. மன்னவர் அண்ணர் எல்லாம். அப்ப என்ன ஆகும்? மன்னவர் அன்னவர் எல்லாம். நாமம் இது நாமம் அது நாமம் அது. நலன் அளித்து நலன் அளித்து. மண்டுமிருள் மண்டு இருள் மண்டுமிருள் மண்டும் இருள். ஓகேவா? அடுத்து காட்டு மரங்கள் காடு மரங்கள். போதறிய போது அறிய. மற்றவள் தன் மற்று அவள் தன் மற்று அவள் தன். முழுதாகி முழுது ஆகி. மகற்காற்றும் மகற்கு ஆற்றும். பத்தடுத்து பத்து அடுத்து. பிறப்பொக்கும் பிறப்பு ஒக்கும். சிறப்பொவ்வா சிறப்பு ஒவ்வா. மருந்தெனினும் மருந்து எனினும். கெடுப்பார் இலானும் கெடுப்பார் இலானும். செந்நீர் எப்படி பிரியும்னா செல் கூட்டல் நீர் அப்படின்னு பிரியும். வெந்நீர் பாத்தீங்க அப்படின்னா வெம்மை கூட்டல் நீர்னு பிரியும். ஓகேவா? சோ செந்நீர்னா செல் நீர், வெந்நீர்னா வெம்மை நீர், தண்ணீர்னா தன்மை நீர்னு வரும். ஓகேவா? சோ தன்னா குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து தன்னென் தன் என். நாடொரும் நாள் தோறும் நாடொரும் நாள் தோறும். ஓகேவா? அடுத்து இளந்தளிர் இளமை தளிர். தீங்கனி தீம் கனி.
குசேலோ பாக்கியம், சாரி ஒரு நிமிஷங்க, குசேலோ பாக்கியானம். சோ குசேல உபாக்கியானம், குசேலா உபாக்கியானம். அடுத்து கோதரு, கோது அரு. இளங்குளவி, இளமை குளவி. பன்மணி, பல மணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பாற்றென்று, காப்பாற்று என்று. கொழுங்கொடி, கொழுமை கொடி. பற்பல வந்துச்சு அப்படின்னா பல பலன்னு பிரியும். பற்பல, பல கூட்டல் பல. அடுத்து நறுந்தேன், நறுமை கூட்டல் தேன். கயற்கனி, கயல் கூட்டல் கனி. பாம்பெல் எனவே, பாம்பு எல் எனவே. என்பிளதனை, என்பு இளதனை. வன்பார்க்கண், வன்மை பால் கண். புறத்துறப்பு, புறம் அத்து உறுப்பு. சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசமானது. புறத்துறுப்பு, புறம் அத்து உறுப்பு. என்பும் உரியர், என்பும் உரியர். நன்கணியர், நன்கு அணியர். நாற்றிசை, நான்கு திசை. ஆற்றுணா, ஆறு உணா. ஆற்றுணா எப்படி ஆகும்? ஆறு உணா. தமவேயாம், தமவே ஆம். புறநானூறு, புறம் நான்கு நூறு. அகநானூறு, அகம் நான்கு நூறு. அடுத்து பாருங்க ஐங்குறு நூறு, ஐந்து குறுமை நூறு. ஐங்குறு நூறு எப்படி பிரியும்? ஐந்து குறுமை நூறு. கேண்மை கேள்மை அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? சோ 500 ஃபுல்லாவே முடிச்சாச்சு. ஓகேவா? சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா இதுல இருந்து மேக்ஸிமம் கேள்விகள் உங்களுக்கு வந்துடும். சோ ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். சோ புணர்ச்சி விதிக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி பிரகாரம் தெரியறது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா செய்யுள்ல இருக்கக்கூடிய பொருள் பிரகாரம் பிரியும். ஓகேவா? ஒரு சிலது பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதி செட் ஆகாம அது பாத்தீங்கன்னா பொருளை வச்சு பிரிப்பாங்க. சோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வித்தியாசமா பிரியக்கூடிய ஒரு சில, இப்ப புளியம் சோறு எல்லாம் சொன்னோம் இல்லையா? சோ அந்த மாதிரி வித்தியாசமா பிரியக்கூடியதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ நார்மலா பிரியறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாருமே போட்டுடலாம். பட் அந்த மாதிரி கேட்பாங்களான்னா ரேர் தான். ஓகேவா? சோ 99% அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சோ இப்ப 4 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கேள்வி அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? சோ மீதி இருக்கிறது இந்த மாதிரி தான் வரும். சோ கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கிறது எல்லாமே தெளிவா எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கண்டிப்பா கேள்வியா வரும். ஓகேவா? சோ கண்டிப்பா ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் ஒமிட் ஆயிட்டு 2ல ஏதோ ஒண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரிதான் வரும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமான இருக்கக்கூடியது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது போக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். சோ அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரிவிஷனுக்காக இது ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபுல்லா யூஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.